ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 11வது நாள், 11ஆம் பாசுரம் பற்றி நாம் பார்க்கலாம். இன்றைய பாசுரம்: கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திறரழிய சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, குற்றற வல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாம் வந்து நின் முற்றம் புகிழ்ந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எட்டு குரங்கும் பொருளையோ ரொம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். அதாவது, இன்று ஒரு பெண்ணை எழுப்ப செல்கிறார்கள். அந்த பெண் மிகவும் வசதி படைத்தவள். அதாவது நிறைய பசுமாடுகளை வைத்திருப்பவள். கற்று கறவை கணங்கள் பல கறந்து, கன்றுகளை போல் இளமையாகவும் கன்றுகளை உடையதுமான பசுக்கள், கணங்கள் என்றால் கூட்டம் கூட்டமாக, அந்த அளவு பசுகள் கூட்டம் கூட்டமாக அந்த பெண்ணின் வீட்டில் உள்ளன. அதை எப்படி என்றால் அந்த பெண்ணின் வசதியை காட்டுகிறது. கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திறரழிய சென்று செய்யும் என்றால், செற்றார் என்றால் எதிரிகளை சென்று அவர்களை வெல்வார்கள். அதாவது அவர்களை கொல்ல மாட்டார்கள், அவர்களின் கர்வத்தை மட்டும் இவர்கள் அழிப்பார்கள். சென்று செய்யும். அவர்களுக்கு எதிரிகள் என்பது யாரும் கிடையாது. அந்த கோபாலர்களுக்கு எதிரிகள் கிடையாது. ஆனால் எதிரிகள் என்றால் யார் என்றால், அவர்களுக்கு அந்த கிருஷ்ணனை யாராவது குற்றம் சொன்னால் அவர்கள் எதிரிகள் ஆகிவிடுவார்கள். எனவே செற்றார் திறரழிய சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி, குற்றம் ஒன்றில்லாத கோபாலர்கள். அவர்கள் போரில் புறமுதுகு காட்டி ஒருவரை தாக்குவது என்பது கூட குற்றம். ஆனால் இந்த கோபாலர்கள் எதிரிகளை கொல்லாமல் அவர்களின் கர்வத்தை மட்டும் அழிப்பவர்கள். எனவே இவர்கள் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்கள், குற்றம் ஒன்றில்லாத கோபாலர்கள். அந்த குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி, அவர்களுக்கெல்லாம் இந்த பெண் பொற்கொடியாக விளங்குகிறாள் என்று இந்த பெண்ணை பற்றி வர்ணிக்கிறார்கள், எழுப்புகிறார்கள். குற்றரவல்கு புனமயிலே, குற்றரவல்குள் புற்றிலிருந்து வருகின்ற ஒரு பாம்பு, அதன் தலைப்பு அகலமாகவும் அதன் உடல் பகுதி மெலியதாகவும் இருக்கும். அதுபோல் இந்த பெண் மிக அழகான மயில் போன்று இருக்கிறார். நீ சீக்கிரம் எழுந்து வா என்று அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். சுற்றத்து தோழிமார் எல்லாம், நாங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள தோழிமார்கள் எல்லாம் நாங்கள் வந்து விட்டோம். வந்து அந்த முகில்வண்ணன், அதாவது மேகம் போல் கருத்த நிறமுடைய அந்த கண்ணனின் பெயர்களை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே, நீ சிறிது கூட அசையாமல் இருக்கிறாய், சிறிது கூட பேசாமல் இருக்கிறாய். செல்வ பெண்டாட்டி நீ என்ன என்றால் செல்வ பெண்டாட்டி தான். ஏனென்றால் அந்த கண்ணன் அனுபவத்தை நீ மட்டும் அனுபவிக்கிறாய். மேலும் அந்த கண்ணன் உன்னிடம் அந்த அளவுக்கு பிரியமாக இருக்கிறான். எனவே அந்த கிருஷ்ணானுபவம் என்கிற செல்வம் ஏராளமாக உன்னிடம் உள்ளது. எனவே நீ செல்வ பெண்டாட்டி, பெண்டாட்டி என்றால் பிள்ளா என்ற அர்த்தம். நீ எட்டு குரங்கும் பொருளோ ரொம்பவாய், எங்களுடன் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்யாமல் இப்படி உறங்குகிறாயே, சீக்கிரம் எழுந்து வா. நாங்கள் யமுனைக்கு சென்று நீராடி அந்த கண்ணனுக்கு நோன்பு இருந்து அவனை பாடி அவனிடம் நாம் பறை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்தை மங்களாயின் போகும்.